வணக்கம். நாடு முழுவதும் மக்களவை தேர்தலானது 2வது கட்ட தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த தேர்தலானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று கேரளாவில் 20 தொகுதிகள் உள்ளிட்ட 88 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தின் 11 மணி நிலவரமானது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் உடுப்பி சிக்மங்களூர் பகுதியை பொறுத்தமையானால் 29.03% வாக்குகளும், ஹசன் நாடாளுமன்ற தொகுதியில் 22.03% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. தக்ஷிணா கன்னடா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 30.98% வாக்குகள் 11 மணி வரை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பெங்களூர் ஊரக பகுதி, அதே போன்று வடக்கு பெங்களூர், தெற்கு பெங்களூர், மத்திய பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் குறைவான வாக்குப்பதிவு தான் தற்போது வரை ஆகியிருக்கிறது. 19.78% வடக்கு பெங்களூரிலும், பெங்களூரு ரூரல் பகுதியில் 20.35% வாக்குகளும், பெங்களூரு சென்ட்ரல் பகுதியில் 19.21% வாக்குகளும் தற்பொழுது வாக்குகளானது பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் குறைவான வாக்குகள் பதிவாகி இருந்ததை போலவே தற்பொழுது பெங்களூருவை பொறுத்தவரை வடக்கு பெங்களூர் மற்றும் தெற்கு பெங்களூர், மத்திய பெங்களூர், ஊரக பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோமேனால் குறைவான வாக்குப்பதிவு தான் ஆகியிருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கிராமப்புற பகுதிகளில், அதாவது வடக்கு கர்நாடகாவின் கிராமப்புற பகுதிகளில் அதிக அளவிலான வாக்காளர்கள் தொடர்ந்து ஆர்வமுடன் வாக்களித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சொன்னால், தக்ஷிணா கன்னடா, அந்த தென் கன்னடா மாவட்டத்தில் 30.98% வாக்குகளாக இருக்கிறது. தும்கூரில் 23.32%, மாண்டியா அந்த நாடாளுமன்ற தொகுதியில் 21.24% வாக்குகளும், மைசூர் பகுதியை பொறுத்தவரை 25.09% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கோலார், தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாவட்டம், இங்கு 20.76% வாக்குகள். அதே போன்று சிக்பல்லூர் 21.92 வாக்குகள் தற்பொழுது வரை பதிவாகி இருப்பதாக அந்த தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது தற்பொழுது அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அந்த மாநிலத்தின் தேர்தல் அதிகாரி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து இந்த தேர்தல் விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக 1 மணி நிலவரம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பெரும்பாலும் நகர்ப்புற பகுதிகளை விட கிராமப்புற பகுதிகளில் அதிக வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதே போன்று பெண்கள் அதிக அளவில் வாக்களித்து வருவது குறிப்பிடத்தக்கது.